Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.16 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஐடென்டிட்டிஸுங்கிறது என்னென்னா, நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் சம்க்கு முன்னாடி நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அந்த ஃபார்முலாஸை வந்து படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற நிறைய சம்ஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2a மைனஸ் 3b டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு இருக்குது. இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா பார்க்குறதுக்கு a மைனஸ் b டு தி ஹோல் ஸ்கொயருங்கிற ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. அந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல a இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா 2a இருக்குது. அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு 2a. அடுத்து b இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா 3b வந்து இருக்குது. இது ரெண்டையுமே எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ணோம்னா 2aன்னு எடுத்துருக்கோம். அப்படின்னா ஏக்கு பதிலாக 2aன்னு எழுதிக்கிறேன் டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக 3b. அப்படின்னா 3b டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2a. அடுத்து பிக்கு பதிலாக 3b. அப்படின்னா 2வை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணனா எனக்கு 4 கிடைக்கும். அடுத்து ஏவை ஸ்கொயர் பண்ணனா a ஸ்கொயர். அப்படின்னா 4a ஸ்கொயர் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பண்ணனா 9. அப்படின்னா 9b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 வந்து 4, 4 இன்ட்டு 3 வந்து 12. அப்படின்னா 12 a இன்ட்டு b வந்து ab. அப்படின்னா 2a மைனஸ் 3b டு தி ஹோல் ஸ்கொயர். அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 4a ஸ்கொயர் ப்ளஸ் 9b ஸ்கொயர் மைனஸ் 12abன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x ப்ளஸ் 4y டு தி ஹோல் ஸ்கொயர். இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a ப்ளஸ் b டு தி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதான் ஃபார்முலா. இப்போ இங்கே a இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா எனக்கு 3x இருக்குது. அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு 3x. அப்படின்னா b இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா 4y. அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு 4y. அப்படின்னா நான் 3x ப்ளஸ் 4y டு தி ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்படின்னா ஏக்கு பதிலாக 3xை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படின்னா 3x டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக 4yயை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் எழுதினேன். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ வந்து 4y. இப்போ நான் 3 ஸ்கொயர் பண்ணனா 9. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணனா 16. அடுத்து ஒய் ஸ்கொயர் பண்ணனா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 வந்து 6, 6 இன்ட்டு 4 வந்து 24. அப்படின்னா ப்ளஸ் 24xyன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு 3x ப்ளஸ் 4yயை வந்து நான் டு தி ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணனா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16y ஸ்கொயர் ப்ளஸ் 24xyன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x ப்ளஸ் 4y இன்ட்டு 5x மைனஸ் 4y. இது வந்து நான் 5xை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன், இந்த 5xையும் ஏன் கன்சிடர் பண்ணுறேன், இந்த 4yயை பின்னு கன்சிடர் பண்ணுறேன், இந்த 4yயை பின்னு கன்சிடர் பண்ணுறேன். இதுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது, இதுக்கு நடுவில் மைனஸ் இருக்குது. ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு இருக்குது. இதோட ஃபார்முலா என்னென்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. அப்படின்னா இப்போ நான் ஏன்னு எதை கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா 5x, பின்னு எதை கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா 4y. அப்படின்னா 5x ப்ளஸ் 4y இன்ட்டு 5x மைனஸ் 4y. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஏக்கு பதிலாக 5xை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 5x டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக 4y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 4y டு தி ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 25 கிடைக்கும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணனா 16 கிடைக்கும். ஒய் ஸ்கொயர் பண்ணுறப்ப ஒய் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். அப்படின்னா 5x ப்ளஸ் 4y இன்ட்டு 5x மைனஸ் 4y. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 25x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா m ப்ளஸ் 5 இன்ட்டு m மைனஸ் 8.
இப்போ நான் இதை எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா, இந்த எம்முங்கிற வேரியபிளை வந்து நான் எக்ஸுன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 5ங்கிற நம்பரை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த 8ங்கிற நம்பரை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பியோட ஃபார்முலா வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி டு தி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏபி. இதான் வந்து எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பியோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா எம் வந்து இருக்கா. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம். ஏ இருக்கிற இடத்துல 5 இருக்கா. அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி. கரெக்டாக இதான் வந்து ஃபார்முலா. இப்போ எனக்கு இந்த இடத்துல பி இருக்கிற இடத்துல எது வந்து ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 8 வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகுது. ஆனால் இங்கே -8 வந்து இருக்குது. ஆனாலுமே இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. அதனால் பி இருக்கிற இடத்துல எது ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 8 வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகுது. ஏ இருக்கிற இடத்துல 5, எக்ஸ் இருக்கிற இடத்துல எம் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னா எம் ப்ளஸ் 5 இன்ட்டு எம் மைனஸ் 8. ரெண்டையுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எக்ஸுக்கு பதிலாக நான் எம் சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்படின்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதிலாக 5 மைனஸ் பிக்கு எக்ஸுக்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஏவோட வேல்யூ 5ங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏக்கு பதிலாக. அடுத்து பியோட வேல்யூ 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் 8ஓட வேல்யூ வந்து -3 இன்ட்டு எம் மைனஸ் 5 8 வந்து 40. அப்படின்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 40. அப்படின்னா எம் ப்ளஸ் 5 இன்ட்டு எம் மைனஸ் 8 வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 40 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.